ஸ்பெஷல் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். அதில் 10 கிராம்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் பட்டையை போட்டுக்கிறோம். 2 பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறோம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கிறோம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். முக்கால் கிலோ வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். 1 கிலோ அரிசி போட்டு பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி நமக்கான வாங்கின மட்டன் வந்துட்டு கழுவி தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு 1/2 கிலோ தக்காளி போடுறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினாவை போட்டுக்கிறோம். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான இளம் கொத்தமல்லியாக நல்ல பொடிசாக நறுக்கி ஒரு கட்டு போடுறோம். இப்போ நம்ம சமைக்கிற பிரியாணியில் வந்துட்டு காரம் மீடியமாக தான் இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இது போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு கரம் மசாலா, ஏன்னா கரம் மசாலா வந்து நம்ம கேசரி பவுடர் மற்ற எந்த ஆர்டிஃபிஷியலும் சேர்க்க மாட்டோம். கரம் மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூன் தான். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கிற இதை எடுத்துக்கலாம். மட்டன் எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கும் போது இந்த மசாலா வந்துட்டு இந்த ராஸ்மெல்லு போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கிற 1 கிலோ கறி இதில் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கட்டி விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கணும். கொஞ்சம் இது பண்ணாலும் அடி பிடிச்சிட்டு
அதோட சுவையவே எடுத்துரும். இப்போ இதில் கறி வேகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணியில் ஆட் பண்ணி வேக விட போகிறோம். 1 2. இந்த தண்ணியை வந்து கடைசியாக நம்ம போடும்போது கம்மி பண்ணி போட்டுக்கணும். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்துட்டு நல்லா கொதி வரும்போது மூடியை போட்டு ஒரு 6 விசில் விட்றோம். நம்ம இந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்ன்ற விதம் அரிசியில் தண்ணி கலந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள் நேரம் கழிச்சு இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி இதில் போட்டு வேக விட போகிறோம். மக்களே பாருங்கள், மேலே பொறுமையாக போடுங்க, சிந்திக்கவும். இது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போடணும். மேனேரியில் நிறைய அரிசி ஊற வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தண்ணியை கழுவிட்டு, அரிசியை கழுவிட்டு அப்படியே தண்ணியை வடித்து வச்சிடணும். நீங்கள் தண்ணி ஊற விட்டிங்கன்னா அரிசி வந்து வெந்து வரும்போது தன்னுடைய பதம் இல்லாமல் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி வந்து 1க்கு 1.5, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நம்ம 7 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 10.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம முன்னாடியே வேக விட்டோம்ல அரிசி, இது கறி வேக விட்டோமே, அந்த தண்ணியை இதில் கம்மி பண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். அதை தின்னடி நெய்யுது. இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறக்க போகிறோம். வாங்க நேயர்களே. அருமையாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லைட்டாக கரண்டி வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம். Yeah.